அயலான் இரண்டாம் பாகம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயலான் படம் எதிர்பார்த்த வரவேற்பு பெறல, அதனாலேயே அவங்க எதிர்பார்த்த வசூலை பெறலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. அதே சமயத்தில் இந்த படத்துக்கான கலெக்ஷனை இன்னும் சில கோடிகள் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அயலான் படத்துக்கான இரண்டாம் பாகத்தை ஆரம்பிக்க போகிறதா தகவலை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிது. அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போது அந்த படத்தை பற்றின உண்மையான சில தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இரண்டாம் பாகம் எடுக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது தான். எப்போ அதான் அயலான் படம் பெருசாக போகலையே, அப்படியே இரண்டாம் பாகம் அப்படின்னா அயலான் படம் பெருசாக போகாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 2018 வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ 2018 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2024 தான் வந்திருக்கு. ஸோ அதனாலேயே திரைக்கதையில் அந்த தொய்வு இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டேட் இருந்திருக்கும். ஆனாலும் மேக்கிங்கோ இல்லை விஎஃப்எக்ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஸோ இந்த உண்மை நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனாலேயே இப்போது அந்த மாதிரி 6 வருஷம் இழுக்காமல் ப்ராஜெக்டை சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் முடித்து சொன்ன தேதி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதனால தான் அயலான் படத்துக்கான இரண்டாம் பாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான ஒன்லைனை நம்ம ரவிக்குமார் வச்சுருக்காரு. ஆனாலும் கூட இந்த படத்துக்கான அக்ரிமெண்ட்டையே சைன் பண்ணிட்டாங்களாம் நம்ம சிவகார்த்திகேயனும் இயக்குனர் ரவிக்குமாரும். அதாவது பார்த்திங்கன்னா, இனிஷியலாக இந்த படத்துக்கான பட்ஜெட்டை 50 கோடி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா வெறும் விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும். ஸோ அப்போ அந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவல்ஸ் வேணும்னா அந்த விஎஃப்எக்ஸுக்கான பட்ஜெட்டை ரொம்ப பெருசாக ஒதுக்குறது உண்மையுமே நல்ல விஷயம்தான். ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ரவிக்குமார் அவர்கள் இந்த அயலான் 2 படத்துக்கு அப்புறம் இன்னும் என்ன மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன், ஏலியன் இது மாதிரி பல சமாச்சாரங்களை உள்ளே கொண்டு வர போகிறாரு. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த அயலான் 2 படத்துக்கான அக்ரிமெண்ட்டை முடிஞ்சிருச்சு. ஸோ மேற்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு.